அவர் என்ன இங்கே படித்து நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி ஃபெயில் ஆனாரா? அடுத்த நெசசிட்டி ஃபார் அந்த சோஷியல் ஆக்ட்ரஸ், அவருக்கு 60 வயசு. சோனம் வாங்சுக் 60 வயசு. அவருக்கும் நீட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய குழந்தைகள் ஏதாவது நீட் எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஒய் ஹீ இஸ் வெஞ்சரிங் அன்ரிஜிஸ்டர்ட் ஃபாரத்தோட வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் த கவர்மெண்ட் டு இனிஷியேட் டயலாக்? இந்த ஊரை ஏமாத்துற வேலை, நீட்டை ரத்து பண்ணுவேன், முதல் கையெழுத்து, இதெல்லாம் ஊரை ஏமாத்துற, மக்களை ஏமாத்தின வேலை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? சரி, உனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், உங்களுக்கு கிரிவன்ஸ் இருந்தானே நீ யூட கான் டு சுப்ரீம் கோர்ட். இவ்வளோ லீக்ஸ், இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, அதனால எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பில்லு போடுங்க. நீட்டை வந்து இவர் வேணும் வேணாம் நான் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, திமுக சொல்ல ஒத்துரும் பண்ண முடியாது. இட் இஸ் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். இன்னைக்கு போய் கேட்டீங்க, அவசரமாக எங்களை அடிக்கிறாங்களுக்கு வீடியோ பாருங்களேன், என்னை காப்பாற்றுங்களேன்னு போய் கேட்டீங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி என்ன சொன்னார்? என்ன அவசரம், அது பாட்டுக்கு வரட்டும். அதுக்கு வந்து நிறைய காலம் கொடுக்கக்கூடாது, பட்டுன்னு அடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? நேர கால அளவு கேப் கொடுக்குறீங்க பற்றி அது க்ரோ ஆகிறதுக்கு, தேர்ட் பார்ட்டி உள்ள நுழையிறதுக்கு. அது கூடாமல் கட்டைல் பண்ணிட்டு டிலே ஏன் பண்ணீங்கன்னு தான் கேட்டார். அவர் நீட்டு வேண்டானே எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் ராகுல் காந்தியவே காவல்துறை தாக்கிட்டாங்க, மூக்குல ரத்தம் வருது அப்படிங்கிற. இவருக்கு என்னங்க வேலை? இவர் பொண்ணு போய் எழுதிட்டா நீட்டு, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. அப்புறம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தான் போலீஸ் வச்சுருக்காரு, அவர் செய்யணும். அப்புறம் வந்து தர்மேந்திர பிரதான் லீக்கேஜுக்கு தான் அவர் தான் பொறுப்பேற்கணும். ரைட், இவங்க 2 பேர் பண்ணத்துக்கு பிரைம் மினிஸ்டர் செய்யணும். இது செயின். ஒரு போராட்டம் நடத்துகிறவங்க என்னத்துக்கு நடத்துவீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதானே கேட்கணும். இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் சரிங்க நான் கொடுத்துட்றேன் ரெசிக்னேஷன், போயிட்டு 6 மாதம் அப்போ நீங்கள் சும்மா வெயிட் லிஸ்ட்டில் இரு, பட்டது இல்லையா பியூரோக்ராட்டா? வெயிட் லிஸ்ட்டில் வந்து திருப்பி அந்த போடுறது இல்லையா? போட்டால் என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஆரம்பிக்குங்க. தர்மேந்திர பிரதானே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அன்றைய கல்வி அமைச்சரை எதிர்த்து அவர் பதவி விலகணும் தான் அவர் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார் 98. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. வேறு சார் ரெக்கார்ட். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளர், வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய நளினி ஸ்ரீ அவர்களோடு உரையாட இருக்கிறோம். மேடம் வணக்கம். வணக்கம் சகோதரர். மேடம், தற்போது இந்த சிஜேபியினுடைய போராட்டம் அடுத்தடுத்து பல்வேறு கட்டங்கள் அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் போராட்டம் நடக்குது. பிரதமர் மோடி அவர்கள் இந்த போராட்டத்தை நான் கருத்தில் எடுத்துக்கொண்டு அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், உடனடியாக அந்த நீட் தேர்வு கசிவு தொடர்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் செய்தி வருது. முதற்கட்டமாக இந்த போராட்டத்தையும் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நீங்கள் கம் டு த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இட்ஸ் நாட் எ பார்ட்டி. எல்லோரும் தவறுதலாக புரிஞ்சுக்க. ஒரு லீகல் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இல்லை ஒரு ஃபார்மாக இருக்கானாக்கா சொசைட்டிஸ் ஆக்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒரு ஆன்லைனில் ஒருத்தர் போடுறாரு, உடனே ஒரு இல்லை நான் வரேன் போட்டானாக்கா மெம்பர்ஷிப்பா? வேர் ஹி காட் ரிஜிஸ்டர்ட்? யூஎஸ் சாயில் பண்ணிங்களா? யூஎஸ் லாவில் இந்தியன் இது ஃபாரத்தை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? இல்லை இங்கே பண்ணியிருக்கீங்கன்னா வேர் இஸ் அத்தன்டிசி. ஏன்னா இது எதுக்கு முதல்ல சொல்ல வரோம் லீகலினா? ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சொல்கிற கேள்வி இவ்வளவு நீங்கள் இப்போ கேட்ட அதோட சில கனெக்ஷன் வீத லீடருடைய சீஃப் என்ஜிஓ அதையும் சேர்த்து சொல்கிறேன். இது எதுக்கு முதல்ல சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவங்க கேட்குறது நீட்டுங்கிறது வந்து ஹவு ஹீ இஸ் கன்சர்ன். அந்த கரப்பாம்பு வச்சு சொல்கிறீங்களே காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஹி வாஸ் பேஸ்ட் இன் கனடா ஆர் யூஎஸ்ஏ, வாட் எவர் இட் இஸ், ஃபாரின் சாயில். அவர் என்ன இங்கே படித்து நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி ஃபெயில் ஆனாரா? அடுத்த நெசசிட்டி ஃபார் யூ ஒன். அப்புறம் அந்த சோஷியல் ஆக்ட்ரஸ், அவருக்கு 60 வயசு. சோனம் வாங்சுக் 60 வயசு. அவருக்கும் நீட்டுக்கு என்ன சம்மந்தம்? அவருடைய குழந்தைகள் ஏதாவது நீட் எழுதி ஃபெயில் ஆகிட்டாங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஒய் ஹீ இஸ் வெஞ்சரிங். இப்போ அது ஒன்று. 4வது கேள்வி, அங்கே இருக்கிற பசங்கள்லாம் இன்றைக்கி மணிக்கணக்கில் உட்காந்துருக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சென்னையில் நடந்த ஜல்லிக்கட்டு ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட், அது எல்லாருமே ஈர்க்கப்படக்கூடிய ஒரு இது வந்து உட்காந்துருக்கிற 20,000. டெல்லி இஸ் அ ஸ்மால் சிட்டி, யூனியன் டெரிட்டரி. அங்கே ஒரு 20,000 உட்காடுறாங்கனாக்கா அவங்களுக்கெல்லாம் என்ன நக்சஸ்? அது அவங்க அப்பா அம்மா படிக்க வைக்கிறது இவ்வளோ ரூபா செலவுப்பட்டு காம்படிட்டிவ் வேர்ல்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு படினாக்கா
நீங்கள் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினீங்களா 20,000 பேர் எழுதினீங்களா? ஃபெயில் ஆகிட்டீங்களா? 3 தடவை போய்ட்டு ஃபெயில் ஆகிட்டா ஃப்யூச்சர் முடிஞ்சு போச்சா? இல்லை அப்போ இருக்க நீங்கள் இதுக்கு வெளில வரீங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல இந்த சிஸ்டத்தை. இட் வாஸ் போர்ன் அவுட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஓகே, அந்த ப்ரப்போசலை மூவ் பண்ணதே இன்றைக்கி ராகுல் காந்தி உட்காந்து ஆட்டம் பெரிய ஆட்டம்லாம் காட்டினானே, படுத்து எழுந்தலாம், டிஎம்கே ராஜாலாம் போய் இவங்க சேர்ந்து உருவாக்கின குழந்தை தான் அது. ஆனால் ஜேபி நட்டா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஆமாம், பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் ஃபாரத்தோட வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் த கவர்மெண்ட் இனிஷியேட் டயலாக். அதனால் அவங்க டிலே பண்ணால் சொல்கிறாங்க. அது ஏற்றுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கடமை. நீங்கள் இந்த இடத்துல நான் இது இப்போ எல்லாம் நடந்துக்கிறத இப்போ திரும்பி பேசிட்டு தான் நேரம் போயிடும். இப்போ என்னுடைய ஒரே கேள்வி, இந்த திமுக எப்படி வளர்ச்சி அடைஞ்சது தமிழ்நாட்டில்? காரணம் 1960 ஸ்டூடெண்ட்ஸ் டுக்கப் ஏ ஸ்டார் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம் மாணவர்கள் நடத்தினாங்க. அந்த மாணவர்கள் தான் திராவிட கழகம் உள்ள பூந்தது. கலர்ஃபுல்லாக எடுத்து அதில் கை தூக்கி தான் அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அது சரியாக கையாளலை, நேரத்தை விட்டுடுச்சு. இவங்க டாமினேட் பண்ணி அதை காங்கிரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ரிமூவ் பண்ண நேஷனல் பார்ட்டி இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் வரவே இல்லை. அதே மாதிரி பாஜக இதை சரியாக கையாள தவறிட்டாங்க அப்படிங்கிற, அதாவது நேரம் கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஸ்ரீ அண்ணாமலைஜியே டிஃபர் ஆகிறாருன்னு கேட்குறீங்க. அவர் டிஃபர் ஆகலை. எனி இஷ்யூ விச் இஸ் பீங் டிலேடு இஸ் ஃபியூட்டைல் ஃபார் த ரன்னிங் கவர்மெண்ட், ஃபார் த இன்ஸ்டியூஷன். ஏன்னா அப்போ யூ ஆர் அலோவிங் த தேர்ட் பார்ட்டி டு இன்ட்ரூட். உள்ள உலகத்துக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க. வழிகாட்டினது எப்படி ஆகும்? அப்போ பர்பஸுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதில் டிவியேட் ஆகி பொலிட்டிக்கலாக மாற்றிட்டாங்க. அப்போ இதென்னு நீட் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, சரி உனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், உங்களுக்கு கிரிவன்ஸ் இருந்தானா நீ யூட கான் டு சுப்ரீம் கோர்ட், இவ்வளோ லீக்ஸ் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, அதனால் எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பில்லு போடுங்க. பில்லு ஆல்ரெடி சிபிஐ என்கொயரி ஆர்டர் ஆகி அந்த இப்போ அரெஸ்ட் இப்போ 13-14 பீப்புள் அரெஸ்டடு, இன்ட்ராகேஷன் கோயிங் ஆன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இது கரெக்டிவ் மெஷர்ஸ் மாதிரி ஏதோ போட்டு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பாஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஓவர் ஆச்சு, கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. வாட் இஸ் த நெசசிட்டி ஆன் தி ப்ரிடெக்ஸ்ட் ஆஃப் தி செஷன்? நீ பண்ணுறதை 20 நாளாக பண்ணிட்டு இருக்கச்சு. அதை தான் இங்கே சொல்ல வராரு. 20 நாளாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் செஷன் வரத்துக்கு முன்னாடியே கெய்னிங் டைம் கொடுக்காம, அவங்களுக்கு நேரத்தை வளர்த்து கொடுக்காம, ஒரே வாரத்தில் கட்சா என்ன வேணும், இதானே வேணும், இதை பண்ணிட்டேன் போயிட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்கு ப்ரொலாங் பண்ணுவேனே? அது ஒன்று. இன்னொன்று, இந்த 3 மொழி கல்வி கூட திரு அண்ணாமலை அவர்கள் சென்டரை எதிர்க்கிறார். பிஜேபியில் வெளில வந்தானே அவர் எதிர்க்கல, யதார்த்தத்தை சொன்னார். 3 மொழி கல்வி அவர் சொன்ன யதார்த்தத்தை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அஃபார்ம் பண்ணுது, உறுதி பண்ணுது. அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்ஸஸ் நாகரத்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன, நானே அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன். திடீர்னு ஒரு மொழி 9வது கொண்டு என் தலையில் வச்சா சப்ஜெக்ட் ஜாஸ்தி, ஹை ஸ்கூலு, நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? அது மாதிரி 6வது பண்ணணும், கன்னடா ஸ்கூலில் படித்த போது நடந்து சொல்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை. அதுதான் இன்றைக்கி அண்ணாமலை சொன்னார். அதை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கும் டைலூட் பண்ணிச்சு மத்திய அரசு. இதே ஃபார்முலா இப்போ இதே ஃபார்முலா தான். ஸ்ட்ரெஸ், குழந்தைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. குழந்தைங்க ஆல்ரெடி இப்போ ட்ரான்ஸ்ஃபர், அதுவும் உங்களுக்கு நீட்டெல்லாம் நகரப்புற வாழ்க்கைக்கு தான் முக்கியமான சப்ஜெக்ட். அதாவது நடுத்தரத்தில் இருக்காங்களே மக்கள், அவங்களாம் இவ்வளோ இப்போ கொடுத்து கோடி கொண்டு படிக்க வைக்க முடியாது. குழந்தை ஒரு டாக்டராக ஆசைப்படுறவங்களுக்கும் கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு தான் முக்கியமாக. அப்படிப்பட்ட பசங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் 8 மணி ஸ்கூல்னால் பசங்களை 7 மணிக்கே விரட்டி விட்றோம் நம்ம. அப்போ போகிறச்சா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, 4 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் ரெடியாக கொடுத்தா ப்ரெஷர் ஆகுது. ஸோ இப்போ தான் எழுதியிருக்க பரீட்சை திருப்பி எழுதணுமா அப்படின்னு ஒரு பயம். சில பேர் சேலஞ்சாக பண்ணுறாங்க, சில பேர் கவர்டாக இருக்காங்க. அந்த கோழை தெரிந்து ஏற்றுக்க முடியாதவங்களாம் கமிட் பண்ணுறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது ஒரு கெட்ட வீட்டில் இருக்கிறவங்க கன்சோல் பண்ணணும். இது இல்லாட்டா அடுத்த தடவை பார்ப்பணும். அது தவறுதனால இறந்தவங்களுக்கு 1 கோடி கொடுக்கணும். இல்லை, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருக்கும் பொழுது ஒரு பரப்புரையில் ஒரு அம்மா ஒரு கடிதம் கொடுத்து நீட் தேர்வை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தில் மனு கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் உடனே கட் அண்ட் ரைட்டாக அப்படிலாம் கிடையாது, மோடி அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்டு இதுதான், நீட் தேர்வு ரத்து செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உடனே ஆக்ரோஷமாக பதிலளிக்கிறார். ஆனால் இப்போ அவர் கொடுத்துருக்கிற அறிக்கையில் எல்லாமே இவர் நீட் தேர்வை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு அறிக்கையாக தான். இல்லையே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் தான் ஃபஸ்ட்டு என்றைக்கும் சொன்னவங்க, கிராமப்புற தமிழிலே பேசுகிறேன், இங்கிலீஷ் தப்போம். கிராமப்புற குழந்தைகளுக்கு வளர்ச்சி வரும். சாதாரண ஒரு கிராம குழந்தை தான் மருத்துவர் ஆகணும்னாக்க நீட் அவசியம். அந்த ஸ்டாண்டில் நகரில் அவர் இஸ் இன் த சேம் ஸ்டாண்ட். நீட்டு வேணும்.
நீட்டை வந்து இவர் வேணும் வேணான்னு நான் சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, திமுக சொல்ல ஒத்துணும் பண்ண முடியாது. இட் இஸ் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். ஓகே, அதனால தான் அவர் வந்து அதனால தான் அது மக்களுக்கு நன்மை பயக்கிறதுங்கிறதுனால தான் யூபிஏ கவர்மெண்ட்டோட அஜெண்டாவை தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நரேந்திர மோடி 2014 ஏற்றுட்டார். அதனால தான் அவர் ஒரு மாநிலத்தின் தலைவராக இருக்கார், ஒரு கட்சியினுடைய மாநிலத்தின் தலைவராக. இதனுடைய தலைமை டெல்லி. ஸோ தலைமையோட டைரக்ஷனில் தான் இங்கே இவர் இயங்க முடியும் ஒரு மாநில தலைவராக. இப்போ சொல்கிறது அவர் வந்து அங்கே பாஜக மாநில தலைவராக இல்லை, ஒரு என்ஜிஓ. ஐம் அன் என்ஜிஓ, ஐ கேன் மை ஓன் ஒப்பீனியன். நான் ஒப்பீனியன் ஃபார்மேஷன் பண்ண முடியும், கருத்துக்களை வெளியிட முடியும். இது என்னுடைய கருத்து. அப்போ அங்கே என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறதுக்கு அந்த அத்தன்டிகேஷன் கிடையாது, அதிகாரம் கிடையாது. நான் கட்சி கோட்பாடு தான் நான் நிலைநிறுத்தணும். அப்போ நிலைநிறுத்தலைன்னா ஆப்போசிஷனுக்கு என்ன ஆகும்? நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்க. நான் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு, கான்ட்ரவர்சி உருவாகும். அது வந்து அலோப்படாது. அதுவும் பர்டிகுலர்லி நேஷனல் பார்ட்டியில் தேசிய கட்சிகள்லாம் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, உன் மாநிலத்தை அப்படி இருந்தாலும் தலைமை சொல்கிறத இங்கே புஷ் பண்ணணும். ஆனால் இங்கே மாநிலத்தை ஒரு வேணும், அது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தலைமை வந்து எல்லா மாநிலத்தையும் ஒன்றா தான் பார்ப்பேன். உங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் நினைக்கிறத புஷ் பண்ண முடியாது. இன்னும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கப்பட்டதில்லை. ஜெயலலிதா இருந்தவர் தமிழ்நாட்டு விலக்கு நீட்டே கிடையாது. அப்போ நீட்டே வரல. அது ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதை அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க ஆஃப் இதை, அதனால் பண்ண முடியாது போட்டு சொல்லிட்டு. அதுவும் உச்சநீதிமன்றம் கொடுத்தது, கவர்மெண்ட் கொடுக்கல. கவர்மெண்ட்டில் கொடுக்கவே முடியாது, பவரே கிடையாது. இந்த ஊரை ஏமாத்துற வேலை, நீட்டை ரத்து பண்ணுவேன், முதல் கையெழுத்து, இதெல்லாம் ஊரை ஏமாத்துற மக்களை ஏமாத்தின வேலை, யாரும் பண்ண முடியாது. அஸ் சீனியர் அட்வைம் டெல்லிங், அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் இன்றைக்கி இன்றைக்கி போய் கேட்டீங்க, அவசரமாக எங்களை அடிக்கிறாங்களுக்கோ வீடியோ பாருங்களேன், என்னை காப்பாற்றுங்களேன்னு போய் கேட்டீங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி என்ன சொன்னார்? என்ன அவசரம், அது பாட்டுக்கு வரட்டும். கோபத்தை வெளிப்படுத்தினார். காரணம், அவர் சொன்னது ஒன்று, அவர் வக்கீல் சமுதாயத்தை பற்றி சொன்னார். லேசியாக இருக்கீங்கன்னு அவசியம் இல்லை. ஒரு லேடி வந்து தனக்கு ஜீவனாம்ச கேஸில் மேட்ரிமோனியல் கேஸில் இழுத்துக்கிட்டே போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் 10 வருஷமாக பெண்ணிங்க இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. என் தாலியை விற்று சாப்பிட்ற அழுகிறாங்க. ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அவங்க முன்னாடி அழுகிறாரு. அவர் கஷ்டமாக போயிடுச்சு. இவ்வளோ லோடிங்காக இருக்க கேஸ், இதெல்லாம் நம்ம முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிச்சு. இது முக்கியமாக நீங்கள் வந்து எவரோ வந்து உட்காந்து வேண்டு போராட்டம், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பண்ணுறது முக்கியமாக. அப்போ உங்களை வந்து அடக்கணும். அதுக்கு வந்து நிறைய காலம் கொடுக்கக்கூடாது, பட்டுன்னு அடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? நேர கால அளவு கேப் கொடுக்குறீங்க பற்றி, அது க்ரோ ஆகிறதுக்கு, தேர்ட் பார்ட்டி உள்ள நுழையிறதுக்கு. அது விடாமல் கட்டைல் பண்ணிருக்கோம். டிலே ஏன் பண்ணிங்க தான் கேட்டார். அவர் நீட்டு வேண்டான்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஒப்பீனியன் ஃபார்மேஷன் வந்து திரிக்கிறாங்க இங்கே. ஒப்பீனியன் ஃபார்மேஷன் என்னுடைய கருத்து கூட நீங்கள் இன்றைக்கி கூட சொல்கிறேன், இன்னும் லிஸ்ட் பண்ணலாம் அவங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டில். இன்றைக்கி ஒரே ஒரு மென்ஷனிங் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனில் அது க்ளோஸ் ஆகிருக்கு, எங்களால் வர முடியல, வைக்கல, அந்த பார் அசோசியேஷன் சொல்கிறாங்க. அப்படியா இருந்தால் நான் லுக் இன்ட்டு பண்ணுறேன், நான் பார்க்குறேன் சொல்லி நிறுத்திட்டார். ஆனால் ஹீ டிட் நாட் ட்ராவல் பியாண்ட். அந்த கேஸ் எடுத்துகிட்டு வா, நான் கேட்குறேன், சொல்லவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ வந்து என்ன அர்த்தம்? இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போகிறது இந்த மேட்ரு. இப்போ எப்படி வந்து மும்மொழி கொள்கையில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்ணாமலை சொன்னதை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கிச்சோ, அஃபார்ம் பண்ணுதோ, அதே மாதிரி இப்போ நடக்கும். நீங்கள் மேலே மாற்றி சொல்கிறீங்களா? நான் ஒரு இதுவாக சொல்கிறேன். ஏங்க இப்போ ஹைகோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், என்ன பண்ணுறாங்க? லோடிங் ஆஃப் கேசஸ் வருது, என்ன கட் ஷார்ட் பண்ணணும். பொறுமை இல்லாமல் போய்ட்றாங்க மக்கள். பொறுமை இல்லாமல் போச்சுனாக்கா ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி கட் பண்ணுறது? மோஸ்ட் ஆஃப் த கேசஸை கொஞ்சம் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் கேஸு, கம்பெனி மேட்டர்ஸு, ஷேர் ஹோல்டிங் தகராறு, இதெல்லாம் லோக் அதாலத்தில் போடுறாங்க. சிட் அக்ராஸ் த டேபிள், எழுத்து உட்காந்து மியூச்சுவல் டயலாக் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஏரியாவில் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா ரிசால்வ் ஆகும். சரி, ஒன்று விட்டு கொடுங்க, நீங்கள் ஒன்று விட்டு கொடுங்க, தன்னால் முடிஞ்சு போகுது. எதுக்கு நீங்கள் உட்காந்து எவிடன்ஸ் எடுத்து நேராக ஓடு அப்பீல் ஆகி யூ ஷுட் வேஸ்ட் யுவர் டைம். 5-10 முன்னப்பின்னா இருந்தால் வாங்கிட்டு போயிடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக ஒன்று கொடுத்த சேரிட்டியை நினச்சிட்டு போங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஃபேமிலி கூட்டில் கூட இப்போ கவுன்சிலிங் தான் முதல்ல போடுறாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து டயலாக், மியூச்சுவல் டயலாக் படி தான் ரிசால்வ் பண்ண முடியும். அதை டயத்தை கெயின் பண்ண விடாதீங்க. எப்போ இன்றைக்கி அந்த மாதிரி காங்கிரஸ் பண்ணதுனால இன்றைக்கி திமுக அசைக்க முடியாத சக்தியை வந்து சொராடி அடித்தா 60 வருஷமாக, அந்த கதியை வந்து இன்னொருத்த வர விடாதீங்க. ஆனால் விட்டாங்க. இந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி அவர் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த காங்கிரஸ், எஸ்பி, முலாயம் சிங், அதாவது சமாஜ்வாதி பார்ட்டிலாம் ஆட்டம் போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியவே காவல்துறை தாக்கிட்டாங்க, மூக்குல ரத்தம் வருது அப்படிங்கிற. இவருக்கு என்னங்க வேலை? இவர் பொண்ணு போய் எழுதிச்சா நீட்டு? நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. உங்கள் அப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் தான் உங்கள் ரெஜிமில் தானே கொண்டு வந்தீங்க. இதை எப்படி இப்போ எதிர்ப்பீங்க? இந்த கேமா ஏதாவது என்னன்னாக்கா, எப்போதும் பார்லிமெண்ட் செஷனில் ஆரம்பிச்சு பெகாசஸ் ஏதாவது ஒரு அஜெண்டா, அமெரிக்கா போயிட்டு வர வேண்டியது, இங்கே தூக்க வேண்டியது, இதை வந்து சொல்ல வேண்டியது. இந்த இடத்துல வந்து பாஜக சறுக்கிடுச்சு. நாங்கள் எங்கன்னாக்கா அவங்க சொல்கிறது குத்தம் சொல்லணும்னு சொல்ல, இருக்கிற என்னோடய ஒப்பீனியன் ஃபார்மேஷனை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெரைல் ஏரியா, அவருடைய வீடு சுற்றி 7 ரோடு இருக்குது, அது எப்படி நுழைஞ்சிட முடியாது. அது எப்படி நுழைஞ்சாங்க? வேர் இஸ் த லேப்ஸ்
ஆன் யுவர் பார்ட்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்பாங்கல்ல. கேட்டால் அண்ணாமலை கேட்டால் போலீஸ் அவர் கேட்குறாரு, மாற்றி கேட்குறாரு, எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி நிலைமை என்ன? இந்த ஒப்பீனியனே நான் பிரசிடெண்ட்டாக இருந்து சொல்ல முடியாது. ஏன்னா பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு சொல்லணும் ஆசை இருக்குது. அதனால் எங்கள் மோதிஜிக்கு கெட்ட பேர் வருது, எனக்கு துடிக்குது மனசு. அது சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி கூட நான் என்னுடைய ஒப்பீனியன் இது, ஓகே. இன்றைக்கி கூட மோதிஜியோட இருக்கிற பாசத்து மேலே தான் ஒரு தனி மனிதனாக அவர் என்ன சொல்கிறாரு, மோடிஜியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி தான் நான் பிஜேபி ஜாயின் பண்ணேன், பிஜேபிக்கோசரம் ஜாயின் பண்ணேன்னு சொன்னதே இல்லை இன்றைக்கும். ஓகே. அதனால் இன்றைக்கி மோதிஜிக்கு வர கெட்ட பேரை பார்த்து மனம் வருந்ததுனால சொல்லியிருப்பாரு. டிலே பண்ணதுனால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. கடைசியில் எங்கே போகுது? பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணும் போது அங்கே போகிறது இல்லையா? அதனால் அவர் சொல்கிறாரு எதுக்கு. அவர் யார் எந்த இடத்துல யார் மிஸ்கைட் பண்ணாங்கிற ஒரு சஸ்பெஷன் வருது இல்லையா? இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு சிஸ்டம் இருக்குது பிஎம் ஆஃபீஸில். எங்கே கேவே லேப்ஸ் உள்ள நுழையிற அளவுக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசலில் ஒரு தாரணா நடந்ததுன்னா இட் இஸ் எ டிஸ்கிரேஸ் ஃபார் தி இன்ஸ்டிடியூஷன். மாற்றவே முடியாது. ரெக்கார்ட் ஆகும் ஒரு பதிவாக. அது வர விட்டது யார்? அப்போ உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே மிஸ்டேக் இருக்கா? யார் பின்னாடி வேலை பண்ணுறாங்கிற சந்தேகம் வருது இல்லை? அதுக்கு இடம் கொடுத்தீங்க நீங்கள். அன்றைக்கி ஒரு 10 நாள் முன்னாடி செஷன் ஆரம்பி 10 முன்னாடி வாங்க யார் யார். நான் இப்போ என்னுடைய கடமையை நான் செஞ்சிடறேன். இங்கே 4 பேர் உட்காந்துருக்கீங்க எத்தாப்புற. நீ ஒரு டீமு, நாங்கள் ஒரு அவங்க டீம்னு. நான் இருக்கேன். பேச்சு தானே வேணும். நான் ரெடிப்பா, வாங்கப்பா. அப்போ நான் யாரை கூப்பிட்றதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நான் கூப்பிட்டுட்டேன். உங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி வாங்கிங்க. யார்? அவர் சொல்வார், இல்லை நான் போகிறேன், நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் போகிறேன். உங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக டெசிபேட் ஆகிடும். அது கொலாப்ஸ் ஆகிடும் அவங்க போடுற பிளானு. அந்த மாதிரி புத்திசாலித்தனம் பண்ணியிருக்கலாம்ல. ஜேபி நட்டா கூட்டார், பேசவே இல்லை, ஃபோன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபோன் இருக்குது. நீங்கள் பேசணுன்னாக்க நீங்கள் டைரெக்டாக இன்வால்வ் இல்லை, இமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ரைட்? உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தருக்கு வாங்கணும். காம் டவுன் பண்ணி ஒரு செஷனை கூல் டவுன் பண்ணிவிட்டு தென் டயலாகில் இறங்கணும். போலீஸ் எக்ஸஸ்ங்கிறாங்க. போலீஸ் எக்ஸஸ்க்கு அமித்ஷா பொறுப்பு. அப்புறம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தான் போலீஸ் வச்சுருக்காரு, அவர் ரிசைன் பண்ணணும். அப்புறம் தர்மேந்திர பிரதான் லீக்கேஜுக்கு தான் அவர் தான் பொறுப்பு பண்ணணும். ரைட்? இவங்க 2 பேர் பண்ண தப்புக்கு பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். இது செயின். ஒரு போராட்டம் நடத்துகிறவங்க என்னத்துக்கு நடத்துவீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதானே கேட்கணும். இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் சரிங்க நான் கொடுத்துட்றேன் ரெசிக்னேஷன், போயிட்டு 6 மாதம் அப்போ நீங்கள் சும்மா வெயிட் லிஸ்ட்டில் இரு. பட்டது இல்லையா பியூரோக்ராட்டா? வெயிட் லிஸ்ட்டில் திருப்பி அந்த போடுறது இல்லையா? போட்டால் என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஆரம்பிப்பீங்க. முடிஞ்சா அது ஒரு சொல்யூஷன். சரி, இப்போ போலீஸ் எக்ஸஸாக இருக்குனாக்கா தர்மேந்திர பிரதானே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அன்றைய கல்வி அமைச்சரை எதிர்த்து அவர் பதவி விலகணும் தான் அவர் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார் 98. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. வேற சார் ரெக்கார்ட் வாய்மொழி பேசாத. போன் வித் ப்ரூஃப் கோ அண்ட் ஷோ வாட் இஸ் ஹேப்பன், திஸ் இஸ் ஹேப்பனிங், ப்ரூஃபை காட்டு. வாய்மொழி அடிக்கவே வேணாம். 2வது நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்டதுன்னு தயவு. இப்போ நான் கேட்குறேன், பிரைம் மினிஸ்டர் விளங்கணும், இவங்க விளங்கணும், அவங்க விளங்கணும், அப்போ திருப்தி ஆகிடும். அது திருப்தி ஆகிட்டு வீட்டுக்கு போய்ட்டுங்களா? போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? இதை கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போய்ட்டு எங்களுக்கு ஆன்லைனில் செட் பண்ணுங்க. மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி அந்த இன்ஸ்டியூஷன் டெஸ்ட் பண்ணுற அந்த ஃபாரம் சரியாக பண்ணல, மற்ற இதுக்கெல்லாம் ஆன்லைனில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வைங்க. அது கேட்டிங்கன்னா நீங்கள் புத்திசாலி. இவங்களை ரிசைன் பண்ணிட்டு திருப்பி இதே பழைய தான் ஏற்றுக்கிறீங்களா? அதுக்கு தான் இப்போ ஒரு ஸ்டெப் ஃபர்தராகவே இவர் சொல்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது யாராவது திருச்சி பேச ரொம்ப தப்பு. சரியாக படித்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஊடகங்கள்லாம் மோடியை எச்சரித்த அண்ணாமலை, மத்திய அரசிற்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை, இப்படி தான் தம்ப்நெயில்ஸ் வச்சு போடுறேன். கண்டனம் தெரிவிக்குதா என்ன சொல்கிறது? ஏன் நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க கேட்டாரா? எந்த லைனாக இருக்குது அதில்? எவன் இப்போ யார் போட்டாங்களோ அந்த ஊடகங்கள் கேட்குறேன். லெட் தம் ட்ரான்ஸ்லேட், ஃப்ளாஷ் பண்ணி படிக்க சொல்லுங்கள் ஒவ்வொரு லைனாக. அப்படிதான் போட்டிருக்கு. அப்படியே போட்டது இல்லை. எங்கேயாவது ஒரு கிராம சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு வளர்ந்து படித்து இந்த நிலைமைக்கு ஒரு தலைவர் தன்னுடைய கிராமத்தை விட்டு கொடுப்பறா? இவங்க போடுறாங்களே. இது எப்படி ஆன்டி மோடி வேவை இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ, இப்போ ஆன்டி அண்ணாமலை வேவ். ஒருத்தர் வராருனாக்கு ஒரு கட்சி வளருது, புதுசாக வருது. இதே இப்போ எப்படி விஜய் தாவேக்காவை என்ன சொன்னாங்க? 5 சீட்டு வாங்குமா, 2 சீட்டு வாங்குமான்னு எவ்வளோ கிண்டல் அடித்தாங்க. சைலண்ட்டாக அவர் பாட்டு அவர் வேலை பண்ணிட்டு போனார். அது மாதிரி இவங்க இப்போ ஏன்னா இவர் ஒரு காம்படிட்டராக இஸ் இந்த ரேஸ். ரைட்? இஸ் யங்கஸ்ட். விஜய் திமுகவை எதிர்த்தாரு. அண்ணாமலை தாவேக்காவை ஆதரிக்கிற மாதிரி தானே கருத்துக்களை பேசிட்டு வர்றாங்க. எப்படி ஆதரிக்கிறாரு? எங்கே ஆதரிக்கிறாரு? புதுசாக ஒரு கட்சி வந்திருக்காங்க, 5 வருஷம் இந்த ஆட்சி தொடரணும், விஜய் ஆபிரகாம் லிங்கனோட ஒப்பிடுறேன், இப்படிலாம் பேசுகிறாங்களே. ஒரு நிமிஷம், ஆபிரகாம் லிங்கனோட ஒப்பிடுறேன்னு சொல்லலை. ஆபிரகாம் லிங்கன் எப்படி டாக்ட்ஃபுல்லாக குதிரை பேரத்தை தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சாரு, அதை இவங்க பண்ணுறாங்க. அதை நான் ஒரு லாஜிக்கலாக பேசுகிறேன்னு சொன்னார். ஜஸ்டிஃபை பண்ணலை, நியாயப்படுத்தலை. லாஜிக்கலாக அவர் பண்ணார். அது அவருடைய தந்திரம், அது யூகம். அவங்க தக்க வச்சுக்கிறாங்க பொலிட்டிக்கலாக. தட் இஸ் கால்டு பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கல் தப்புன்னு சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் விஜய் அவங்க சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? திமுக என்ன சொல்லிச்சு? 6 மாதம் வரைக்கும் சும்மா இருப்பேன்னு சொல்லிச்சு. சொன்னாங்களா தலைமை ஸ்டாலின் அவர்கள்?
இப்போ ஏன் உடனே குதிரை பேரம்பத்தை மாட்டுறாங்க. இப்போ லிஸ்ட்டு பாருங்க, இன்னும் ப்ரூவ் ஆகலை. அன்ப்ரூவ்டு அலிகேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார், இப்போ அதுவும் வந்து இது திமுக ஆட்சி வந்தபோது 1 வருஷம் 6 மாதம் நாங்கள் ஹலிமூன்னாங்க. இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கட்சி. இப்போ இவங்களை பொறுத்தவரை தே ஆர் டோட்டலி நியூ, ரா ஹேண்ட், ஒன்றுமே தெரியாது, வந்திருக்காங்க. கற்றுக்கணும், அதுக்கப்புறம் நடத்தணும். அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ரீவியஸாக ஃபைலை படிக்கணும், என்ன நடந்திருக்கு, ஏது நடக்குது, அதுக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குல்ல சட்ட ரீதியாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இட் வில் டேக் டைம். அதெல்லாம் எடுத்தோன்னு நீ அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் சொல்லக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்லாத. ஒரு அரவணைச்சு போய் உக்குமத்து போகலை, அவர் எதிர்க்காமல் இல்லை. அதுக்கு ஒரு காலகட்டம் வரும், கட்டாயமாக பேசுவேன். பொள்ளாச்சியை பற்றி கேட்டாங்க, இவங்க வந்து விஜய் பற்றி கேட்டாங்க, இதெல்லாம் கேட்டாங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்டில் நானும் இருந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் கேட்குற கேள்விகளை இந்து மதம் இதை பற்றியெல்லாம் கேட்குறீங்க, இந்த கேள்விக்கு நான் பொள்ளாச்சியில் பதில் சொல்லுவேன்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னதை செய்வார் மோடிங்கிற மாதிரி சொன்னதை செய்வார் திரு அண்ணாமலை, அவருடைய சீடர் அவர். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.